பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக திரியேக நாமத்தினாலே ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருப்பெயரிலே இந்த மாதத்தின் இந்த 3வது ஓய்வு நாளின் காலை வழிபாட்டுக்கு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபை நம்மை மட்டுமாய் பாதுகாத்து வந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த வலைதளத்தின் வழியாக ஆண்டவருடைய ஆராதனையில் ஆலயத்தில் நடத்தப்படுகிறது. அதில் பங்கு பெற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. இந்த ஆராதனைக்கு ஆர்வமாக நம்ம ஆண்டு நோக்கி ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள அன்பின் தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் கால வேலைக்காக துதிக்க ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்து வந்த நேரங்கள் காலங்களில் நீ எங்களுக்கு கொடுத்த நல்ல சுகபலன் பாதுகாப்புக்காக நன்றி சுவாமி. இப்பொழுதும் நாங்கள் பங்கு பெறுகிற இந்த ஆராதனை வழியாக உடைய ஆசீர்வாதத்தை அருளும். நீரே ஆண்டவரின் ஆராதனை பொறுப்பேற்று நடத்தி தரும்படியாய் மீட்பராக இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் இணைந்து பாமாலையில் 16வது பாடல் ஆ கர்த்தாவே தாழ்மையாக என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஆராதனைக்கு துணையாக காலை மாலை ஆராதனை முறையில் 2வது முறைமையை நாம் பின்பற்றுவோம். காலை மாலை ஆராதனை முறையில் 2வது முறைமை, நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ள ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகி கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இதை கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கிடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுது பொதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். நாம் திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகி கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினால் வந்தவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வலவரே நீர் பரிசுத்தர், சர்வலவரே நீர் பரிசுத்தர், சாவாமுடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை ஆராதனை ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவரிக்கை செய்வோம்.
நமக்கு பாவமில்லை என்பவனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம், நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியை நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து தகப்படத்திற்கு போய் தகப்பனை பரத்துக்கு விரோதமாக பார்வையில் பாவம் செய்தேன், இனியும் மகன் என்று சொல்லப்படுகிற பாத்திரலன் மறை கூலிக்கார் உடனாக வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுளுடைய ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தை நம்பிக்கை வையுங்கள். நமது விளைவினங்களுக்காக பிரதவிக்க முடியாத பிரதனாசர் நமக்கு இராமல் எல்லாவற்றும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதனாசர் நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு இருக்கக்கூடிய இடங்களிலே நம்முடைய குறைகளை, குற்றங்களை, பிழைகளை மனத்தாழ்மையாய் ஆண்டவர் சமூகத்திலே அறிக்கை செய்வோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய காலங்கள், தருணங்களை பயன்படுத்தி நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். பாவரிக்கைக்கு துணையாக முதலாம் பாவரிக்கை ஜெபத்தை நாம் இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். மது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்க செய்யாமல் செய்தகாக செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரை தேவரே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அளித்த வாக்குத்தபடியே நீர் பாக்கியமுள்ள குற்றவாளிகள் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்கள் அறிக்கைகள் மேல் பொறுமையாயிரும். பாவத்திலும் துக்கப்படுகளை செயற்படுத்தும் மிக இரக்கமுள்ள பிதாவே, பிரபுசதாமத்துக்கு அமைக்க உண்டாகும்படி நாங்கள் இந்த தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவனையும் கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறை பகுதிகள் வாசிக்க கேட்போம். முதலாம் படம் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சேட்டைகள் இருந்தன. அவன் 2 சேட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 சேட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 சேட்டைகளால் பறந்து ஒருவரை ஒரு நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுவலின் சத்தத்தால் வாசலின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாக இருக்கிறவன், சேனையின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்கள் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தடவை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதனால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டுடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன் என்பதே. வாசிக்கப்படியே குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 17 முறை. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்பு அடையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை சோஸ்தரிக்க கடனாளியாய் இருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கைக்கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக.
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு சோஸ்திரம் உண்டாவதாக. ஆமென். மாறி மாறி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் 139. சங்கீதம் 139. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாயிருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் என் உள்ளின் திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிபிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதுகிறது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் உம்முடைய இருக்கிறேன். தேவனே, நீர் துர்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன். அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வேண்டிய வேத பாடம் யோவான் எழுதிய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், யோவான் 4ஆம் அதிகாரம் 15 முதல் 26 முடி வரை. யோவான் 4, 15 முதல் 26 முடி வரை. அந்த ஸ்திரீயே அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாமலும் நான் இங்கே மண்டுமலாமலும் வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்ரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷனை இல்லை என்று நீ சொன்னது சரிதான். இப்படியெனில் 5 புருஷர் உனக்கிருந்தார்கள். இப்பொழுது உனக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறார்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்களுக்கு பிதாவை தொழுது கொள்ளுங்கள் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம் என்றால், இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார்.
அந்த ஸ்திரீயை அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மோசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். பாடம் முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாதாக. நம் அனைவரும் இணைந்த கீர்த்தனை 167, நம்பி வந்தேன் மேசியா நான் நம்பி வந்தேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். இன்றைக்கு நமக்கு கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நமக்கு அறிமுகமான ஆயர் அருத்திரு தனராஜ் ஐயா அவர்கள் நம் மத்தியிலே நமக்கு அருளுரை வழங்க இருக்கிறார்கள். நம் அனைவரின் சார்பிலும் ஐயா அவர்களை வாழ்த்தி அவருடைய அருளுரை வழங்கும்படியாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனையிலே உங்களுக்கு கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக கடவுள் கொடுத்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான இந்த நாளிலே உங்களோடு கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய திருச்சபையின் போதகர் அவர்களுக்கும் திருச்சபையின் பொறுப்பாளர்களுக்கும் சபையின் மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருடைய செய்தியை கேட்கும் முன்பதாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். சர்வ வலிமை கிருபைகள் நிறைந்த
சருவேசா தரிசனம் தருமுன் சந்நிதி புகுந்தே திருவாசா தூய சிந்தை உண்மையில் உம்மையே தொழுதேத்த தூய ஆவி கொண்டம்மை நிரப்பும் ஜெகதீசா அருளின் வாக்கை கருத்துடன் கேட்டு அகத்தேற்ற 60 100 30 பெருக அருளீசா சருவ வலிமை கிருபைகள் நிறைந்த சருவேசா தரிசனம் தருமுன் சந்நிதி புகுந்தே திருவாசா. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த ஆராதனையிலே உடைய வேத வசனங்களை தியானிக்கும்படியாக மீண்டும் ஒரு வாய்ப்பை நீர் கொடுக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். வேத வசனங்கள் மூலமாக எங்களோடு பேசும், வேத வசனங்களை புரிந்து கொள்ளும் ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று உடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். அருமையான இந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவரே நாங்கள் உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். துதி கன மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக திருச்சபையானது நமக்கு கொடுத்திருக்கிற செம்பொருள் கடவுளை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுதல். கடவுளை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுதல். Worshipping the Lord in truth and spirit. Worshipping the Lord in truth and spirit. அருமையான இந்த செம்பொருளின் அடிப்படையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதிகள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 139வது அதிகாரம், அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தெசலோனிக்கேயுக்கு எழுதின 2வது நிருபம் 2வது அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள், யோவான் நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 15 முதல் 26 வசனங்கள். அருமையான இந்த வசனங்களின் துணை கொண்டு நாம் சற்று நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிற செம்பொருளின் அடிப்படையில் வேத வசனங்களை நாம் தியானிப்போம். குறிப்பாக இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிற வேத வசனம் யோவான் நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 23வது வசனம். யோவான் நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 23வது வசனம். கடவுள் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். கடவுள் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அருமையான இந்த வேத பகுதியை நாம் அடிக்கடி வாசித்திருக்கிறோம். இதை குறித்து நாம் அடிக்கடி தியானித்தும் இருக்கிறோம். குறிப்பாக இதனுடைய பின்னணியை நாம் பார்க்க வேண்டுமென்றால், அருமையாக இயேசு சுவாமி யூதேயா தேசத்திலிருந்து கலிலேயா தேசத்துக்கு அவர் கடந்து செல்கிறார். அவர் கடந்து செல்லும்போது இந்த சமாரியா வழியாக அவர் செல்லும்போது அங்கு ஒரு பெண்ணை, சமாரிய பெண்ணை அவர் சந்திக்கிற காட்சியை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையான அந்த சமாரிய பெண்ணோடு அவர் பேசுகிறார். ஒரு பாவியான ஸ்திரீ என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவரோடு பேசும்போது தான் பல்வேறு விஷயங்களை பேசுகிறார். கடைசியாக அவள் கேட்கிறாள், நீங்கள் கடவுளை எருசலேமிலே ஆலயத்திலே தேவாலயத்திலே தொழுது கொள்கிறீர்கள், நாங்களோ இந்த மலையிலே தொழுது கொள்கிறோம் என்று அவள் சொல்கிறார். அப்படி சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், எருசலேமிலும் இந்த மலையிலும் மாத்திரமல்ல, எந்த இடத்தில் வேணாலும் கடவுளை நாம் தொழுது கொள்ளலாம். இன்னும் வருகிற காலத்திலே எல்லா இடத்திலும் மக்கள் கடவுளை தொழுது கொள்ளக்கூடிய நிலைமை வருகிறது என்று சொல்லிவிட்டு, எந்த இடத்திலே நாம் தொழுது கொள்கிறோம் என்பது முக்கியமல்ல, கடவுளை எந்த இடத்துல தொழுது கொள்கிறோம் என்பது முக்கியமில்லை. அவர் ஆவியா இருக்கிறார், எங்க வேணாலும் தொழுது கொள்ளலாம். ஆனால் நாம் எப்படி தொழுது கொள்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம், மிகவும் முக்கியம் என்பதை குறித்து தான் சொல்லும்போது அங்க 24வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள்,
உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் கடவுளை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். உண்மைனா உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கடவுளை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ உண்மையான worship, உண்மையான தொழுகை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இயேசு சுவாமி தெளிவாக இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் நாம் பல்வேறு திருச்சபைகளை பார்க்கிறோம். நம்முடைய மெயின்லைன் சர்ச், சிஎஸ்ஐ, சிஎன்ஐ, மார்த்தமா, லுத்தரன், மெத்தடிஸ்ட் போன்ற சர்ச்சுகள், இந்த திருச்சபைகளை நாம் பார்க்கிறோம். இங்கு நாம் பல்வேறு ஆராதனை முறைமைகளை வைத்திருக்கிறோம். ஆர்டர் ஆஃப் வர்ஷிப், ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் என்று சொல்லி நாம் அநேக ஆராதனை முறைகளை வைத்திருக்கிறோம். அதில் பல எலிமெண்ட்ஸ் ஆஃப் வர்ஷிப் என்று ஆராதனையில் உள்ள கூறுபாடுகள் அதனுடைய பகுதிகளாக பிரித்து வைத்திருக்கிறோம். குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் ACTS என்று சொல்வார்கள். முதலாவது ஒரு ஆராதனையில் பார்த்தீங்கன்னா அடோரேஷன், அங்கு கடவுளை புகழ்கிற துதி முதல்ல இருக்கும். அதன் பிறகு கன்ஃபஷன், அங்கு பாவ அறிக்கை என்பது அந்த ஆராதனையில இருக்கும். மூன்றாவது தேங்க்ஸ் கிவிங், கடவுள் நம்முடைய வாழ்வில் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லுகிற அருமையான ஒரு பகுதி இருக்கும், தேங்க்ஸ் கிவிங். இறுதியாக நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கடவுளிடத்தில் தெரிவிக்கிற அருமையான சப்ளிகேஷன் என்ற பார்ட் அந்த இதில் இருக்கிறது ஆராதனையில். ஆகையினால இவை அனைத்து ஒருங்கிணைந்து தான் நம்முடைய ஆராதனை என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் பல்வேறு இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ், தனிப்பட்ட திருச்சபைகள் அநேக இடத்திலே வந்திருக்கின்றன என்று அவைகளெல்லாம் பார்த்தோமானால் இப்படி ஒரு ஆர்டர் இருக்குமா, ஒரு ஆராதனை முறைமை ஒழுங்கு இருக்குமா என்றால் அங்கே இருக்காது. அவர்கள் விருப்பப்படி அங்கே ஆராதிப்பார்கள். பாஸ்டர் என்ன விரும்புகிறாரோ அதன்படி அந்த ஆராதனை அங்கே இருக்கும். அப்போ எது எப்படியா இருந்தாலும் கடவுள் சொல்கிறார், கடவுள் நாம் இயேசு சுவாமி சொல்கிறார், கடவுளை நாம் எங்க வேணாலும் தொழுது கொள்ளலாம், ஆனால் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். நாம் தொழுகிற தொழுகையிலே, நம்முடைய ஆராதனையிலே ஆவி உடையவர்களாய் தொழுது கொள்கிறோமா, கடவுளுடைய ஆவியை உடையவர்களாய் தொழுது கொள்கிறோமா, உண்மை உள்ளவர்களாய் தொழுது கொள்கிறோமா என்பது மிகவும் முக்கியம் என்பதை தான் இயேசுசாமி சொல்கிறார். அதன் அடிப்படையில் தான் இந்த இரண்டு காரியங்களையும் சற்று நேரம் நாம் சிந்திக்கவிருக்கிறோம். இரண்டாக நாம் பிரித்து கொண்டதை பார்க்கவிருக்கிறோம். முதலாவது பாருங்க, கடவுளை நாம் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும், உண்மை உள்ளவர்களாய் தொழுது கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தினுடைய முன்பகுதியை நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்துடைய முன்பகுதியை நாம் பார்க்கும்போது, அப்பொழுது ஏசாயா சொல்கிறார், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏசாயா அங்கு ஒரு உண்மை நிலையை அங்கு ஒத்துக்கொள்கிறார், ஒரு உண்மையை சொல்கிறார். நான் பாவியான மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், என்னை சுற்றி இருக்கிற மக்கள் நாங்கள் எல்லாரும் அசுத்தமானவர்கள், அசுத்தமான வார்த்தைகளை பேசுகிறவர்கள், அசுத்தமானவர்கள், பாவம் நிறைந்தவர்கள் என்று அங்கு உண்மையை ஒத்துக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அப்போ கடவுளுடைய சந்நிதியிலே வரும்போது, அவரை தொழுது கொள்வதற்கு நாம் வரும்போது, நாம் ஒளிவு மறைவு இல்லாதவர்களாக வர வேண்டும் என்பதைத்தான் வேதம் சொல்கிறது. கடவுளும் அதைத்தான் விரும்புகிறார். ஒளிவு மறைவு இல்லாத தன்மை நம்முடைய ஆராதனையிலே இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் அந்த ஆராதனை உண்மையான ஆராதனையா இருக்க முடியும். இயேசு சுவாமி கூட தம்முடைய ஊழியத்தின் நாட்களிலே அதைத்தான் அருமையாக அவர் மலை பிரசங்கம் என்ற பகுதியிலே மத்தேயு 5வது அதிகாரம் 23-24 வசனங்களிலே இயேசு சுவாமி அருமையாக சொல்கிறார், ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாயில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை எனக்கு செலுத்து என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ நாம் ஆலயத்தில் தொழுது கொள்ள வரும்போது, ஒரு இடத்தில் கடவுளை நாம் தொழுது கொள்ள வரும்போது நமக்கு சில குறைபாடுகள், நம்முடைய உறவுகளுக்கும் நமக்கு சரியான ரிலேஷன்ஷிப் இல்லை, நம்முடைய உறவுகளிலே முறிவுகள், மனஸ்தாபங்கள் போன்றவை இருந்தால் முதலாவது என்ன பண்ணணுமா, அதை வெளிப்படையாக நாம் சென்று போய் அவர்களிடம் ஒப்புரவாகிவிட்டு திரும்ப வர வேண்டுமா, இதையும் ஒழித்து மனதில் வைத்துக்கொண்டு இந்த ஆராதனையிலே
பங்கு பெற வேண்டாம், என்னை தொழ வேண்டாம் என்று கடவுள் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த உண்மையான ஆராதனை என்பது, உண்மையுள்ளவர்களாய் ஆராதிப்பது, தொழுது கொள்வது என்பது ஒளிவு மறைவு இல்லாமல் தொழுது கொள்வதாகும். அதே காரியத்தை தான் ஏசாயா தீர்க்கதரிசியும் அருமையாக 58வது அதிகாரம், ஏசாயா 58வது அதிகாரம் 6-7 வசனங்களிலே அங்கே சொல்லுகிறோம். அங்கே உண்மையான உபவாசத்தை குறித்து ஏசாயா அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உண்மையான உபவாசத்தை குறித்து ஏசாயா அங்கே சொல்லும்போது பல காரியங்களை சொல்கிறார். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமியானவர்களை வீடுகளிலே சேர்த்து கொள்கிறதும் இப்படி பலவிதமான காரியங்களை அங்கே சொல்லிவிட்டு கடைசியாக அங்கே பார்க்கிறீங்கன்னா 7வது வசனம், ஏசாயா 58 அதிகாரம் 7வது வசனத்தில் கடைசி பகுதியில், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம், எனக்கு உகந்த ஆராதனை என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ மாம்சமானவனுக்கு நம்மை ஒழிக்காமல் இருக்கணும். நம்ம மாம்சமானவன் சொல்லணும்னா உண்மையிலே நம்முடைய கணவனுக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் நாம் மறைக்கக்கூடாது, மனைவிக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் நாம் மறைக்க கூடாது, பெற்றோர்களுக்கு தெரியாமல், பிள்ளைகளுக்கு தெரியாமல் மறைத்து வைத்து சில காரியங்களை நாம் அந்தரங்கத்திலே செய்கிறோம். அதை செய்யக்கூடாது, ஒழிக்காமலும் இருக்க வேண்டும். மட்டுமல்ல, கடவுளுக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டு நாம் அநேக பாவங்களை நம்முடைய உள்ளத்திலே மறைத்து வைக்கிறோம். மறைத்து வைத்துக்கொண்டே ஆராதனையிலே கலந்து கொள்கிறோம். அப்படி நாம் ஆராதிக்கும் போது அது உண்மையான ஆராதனையாக இருக்க முடியாது. உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்போ கடவுளுக்கு பிரியமான ஆராதனையாக இருக்க வேண்டும் என்றால், உண்மையான தொழுகையாக இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒளிவு மறைவு இல்லாத தன்மை வேணும். உண்மையை சொல்லி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்றவர்களாய் அங்கே ஆராதிக்க வேண்டும் என்று அருமையான அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. மட்டுமல்ல, இந்த உண்மையான ஆராதனையிலே பார்த்தீங்கன்னாக்க கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நாம் ஆராதிக்க வேண்டும். கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நாம் கடவுளை தொழுது கொள்ள வேண்டும். அப்பதான் அது உண்மையான ஒரு தொழுகை. அது இயேசுசாமி சொல்ற, உண்மையாய் கடவுளை தொழுது கொள்கிறவர்கள் அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். இப்போ இந்த கடவுளின் பிரசன்னம் என்று சொல்லும்போது இதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 6வது அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே நாம் அங்கே பார்க்கும்போது அங்கே ஏசாயா சொல்கிறார், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. ஏசாயா அங்கே ஆலயத்துக்கு வருகிறார். இதே அதிகாரத்திலே ஏசாயா 6வது அதிகாரத்திலே முதலாவது வசனத்தில் பார்க்கிறோம், உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி தேவாலயத்துக்கு வருகிறார். வரும்போது கடவுள் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்க கண்டேன், அவருடைய வஸ்திர தூங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது என்று பார்க்கிறார். அங்கே தேவாலயத்துக்கு வந்த ஏசாயா கடவுளை அவர் அங்கே கண்டுகொள்கிறார். அங்கே கடவுள் உட்கார்ந்திருக்கிறார், அவர் பார்த்து விட்டார். அதை தான் இங்க தெளிவாக சேனைகளின் கர்த்தராகிய தேவனை என் கண்கள் கண்டதே என்று சொல்கிறார். அப்போ ஆலயத்துக்கு ஆராதனைக்கு வரும்போது கடவுள் அங்கே இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற எந்த இடத்திலும், தொழுது கொள்கிற எந்த இடத்திலும் கடவுள் பிரசன்னமா இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு தான் நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட உணர்வோடு செய்கிற ஆராதனை தான் உண்மையான ஆராதனையா இருக்க முடியும். நம்முடைய பரிசுத்தம் இருக்கணும். அங்கே ஏசாயனுடைய நாவை தொட்டு அங்கே கடவுள் பரிசுத்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம். என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னுடைய ஆராதனை உண்மையான ஆராதனை இருக்கட்டும், நான் ஒளிவு மறை இல்லாதவனாய் ஆராதிக்க எனக்கு உதவி செய்யும். கடவுளை மையப்படுத்துகிற கடவுள் இந்த ஆராதனையில இருக்கிறார், இந்த தொழுகையில கடவுள் இருக்கிறார் என்பதை உணர்ந்தவனாக ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் அவரை உண்மையுள்ளவர்களாய் ஆராதிக்க உதவி செய்வார். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா சுத்தம் யாவும் போக்குமே. பாவினீச பாவினானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவினீச பாவினானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே,
அருவியேயுவேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ, அருவியேயுவேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. என் இருதயத்தை சுத்தப்படுத்தும், என்னை சுத்தப்படுத்தும், எல்லா அசுத்தத்தையும் நீக்கி உண்மை உண்மையோடு ஆராதிக்க எனக்கு உதவி புரியும் என்று கேட்போம். கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயம் உதவி புரிவார். இரண்டாவது பாருங்க, கடவுளை ஆவி உள்ளவர்களாய் தொழுது கொள்ள வேண்டும், ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும், ஆவி உள்ளவர்களாய் தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதவசனம் அங்கே சொல்கிறது. இதுதான் இயேசுவாமி சொல்கிறார். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 23, 24 வசனங்கள் அங்கே சொல்லும்போது, கடவுள் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். கடவுள் எப்படி இருக்கிறாராம்? ஆவியா இருக்கிறார். எனவே நாம் ஆவியை உடையவர்களாக தொழுது கொள்ளணும், கடவுளை உடையவர்களாக, அந்த கடவுளின் ஆவியை உடையவர்களாக அவரை தொழுது கொள்ளினா தான் அந்த ஆராதனை, அந்த தொழுகை உண்மையாக இருக்கும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆவி இருக்கணும், நம்முடைய தொழுகையிலே ஆவி இருக்கணும், அனல் இருக்கணும், ஆவியும் அனலும் நம்முடைய தொழுகையிலே இருக்கணும். இருந்தால் தான் அது உண்மையான ஆராதனை. ஆவி என்ற உடனே நமக்கு உடனே ஆராதனையிலே ஆவி இருக்கணும் என்று சொன்ன உடனே நமக்கு உடனே ஞாபகம் வருது, உடனே இந்த ரொம்ப எமோஷனலாக ஆராதிக்கிறது தான் ஞாபகம் வருது, ரொம்ப உணர்ச்சி வயப்பட்டு ஆராதிக்கிறது. அது கரிஸ்மேட்டிக் ஒர்ஷிப்னு சொல்லுவார்கள். ரொம்ப அட்ராக்டிவாக அங்கே நிறைய கரிஸ்மேட்டிக்காக சில சர்ச்சஸில் பாஸ்டர்ஸ் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த கரிஸ்மா இருக்கணும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். உணர்ச்சி வசப்பட்டு நாம் ஆராதிக்க வேண்டும் பார்க்கணும். அல்லேலியா அல்லேலியா என்று பாட்டு இருக்கணும். அங்கே ஆமேன் அல்லேலியா என்ற பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்ற சத்தங்கள் பெருக வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அது நல்லது தான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலியா, ஸ்தோத்திரம், ஆமேன் இதெல்லாம் தேவைதான். ஆனால் அவை எல்லாம் இருந்தும் நாம் கடவுளுடைய ஆவியானவர் இந்த ஆராதனையிலே கடவுளுடைய ஆவியானவருடைய பிரசன்னத்தை நாம் உணராதவர்களாக இதை செய்தோம் என்றால் அதெல்லாம் வெறும் ஆராதனையாக தான் இருக்கும், அது வெற்று தொழுகையாக இருக்கும். ஆனால் இந்த கடவுளை தொழும்போது நாம் உணர்ச்சி வசப்பட்டவர்களாக இல்லாமல் கடவுளால் உணர்த்தப்பட்டவர்களாக, நம்மை அவருக்கு அர்ப்பணிக்க உணர்த்தப்பட்டவர்களாக நாம் ஆராதிக்க என்று அழைக்கப்படுகிறோம். அதுதான் இந்த அருமையான ஒரு வசனத்தில் பார்க்கிறோம். ஆவியானவர், ஆவி இருக்க வேண்டும் சொன்னோடனே ஆவினா என்ன ஆவி? நிச்சயமாக அது ஒரு கெட்ட ஆவி இல்லை, அசுத்த ஆவி இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனையிலே இருக்க வேண்டும். ஆவியோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியை உடையவர்களாய் தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியை உடையவர்களாய் தொழுது கொள்ளும் போது இந்த தொழுகை உண்மையான தொழுகையாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதை தான் இயேசுவாமி சொல்லும்போது யோவான் என்பவர் நற்செய்தி நூலிலே 16வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலே அங்கே இயேசுவாமி அருமையாக அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே சொல்லுகிறார், நான் போகிறேன், போய் பரலோகத்தை நான் போகிறேன், போகும்போது உங்களுக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை, உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு, உங்களை தேற்றுவதற்கு பரிசுத்த ஆவியாகிய ஒரு தேற்றவாளனை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அவர் வந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன செய்வாராம்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களை கண்டித்து உணர்த்துவார் என்று எழுதியிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நம்மை கண்டித்து உணர்த்துவாராம். அந்த ஆவியானவரை தான், அந்த ஆவியானவரை உடையவர்களாய் நம்ம ஆராதிக்கும் போதுதான் நம்முடைய ஆராதனை, நம்முடைய தொழுகை உண்மையான தொழுகையாக இருக்க முடியும். அல்லாட்டி நம்முடைய ஆராதனை உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த பாவம் நீதி நியாய தீர்ப்பு குறித்து உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்வை கடவுளுக்கு அர்ப்பணிக்கும் ஆராதனை தான் உண்மையான ஆராதனை. அதுக்கு பிறகுதான் ஆவியோடு அவரை தொழுது கொள்ளுகிற தொழுகை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அனுப்புகிறோம். உணர்ச்சி வசப்பட்டவர்களாய் அல்லாமல் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் உணர்த்தப்பட்டவர்களாக, அந்த உணர்வை உடையவர்களாக நாம் ஆராதிக்கிற ஆராதனை, தொழுகிற தொழுகை, அதுதான் உண்மையான தொழுகை. அதுக்கு பேர் தான் ஆவியோடு தொழுது கொள்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்ட உடனே
நம்மை கண்டித்தவர் உணர்த்துவார். அந்த உணர்வோடு கடவுளை தொழுது கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி மீண்டுமாக அங்கே சொல்லுகிறது பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே 6வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலே பாருங்க. அந்த ஆராதனையிலே அவர் கலந்து கொள்கிறார். அவர் தன்னை பாவங்களை அறிக்கையிடுகிறார், உள்ளத்திலே குத்தப்படுகிறார், எல்லாம் கடவுளை கண்டு கொள்கிறார். அங்க கடவுளை கண்டு கொள்கிறார் ஆலயத்திலே. அப்படி கண்டு கொள்ளும் போது அங்கே கடைசியாக ஒரு ஆல்டர் கால் ஒன்று கொடுக்கப்படுகிறது, அழைப்பு கொடுக்கப்படுகிறது. கொடுக்கும்போது யாரை அனுப்புவேன், 8வது வசனத்திலே, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாக போவான் என்று கடவுள் அங்கே கேட்கிறத பார்க்கிறோம். ஒரு அழைப்பு அங்கே விடுக்கப்படுகிறது. அந்த அழைப்புக்கு ஏசாயா உடனே தன்னை அர்ப்பணிக்கிறார். என்னை அனுப்பும், நான் போகிறேன். என் தேசமெல்லாம் சீரழிந்து கிடக்கிறதே, மக்கள் எல்லாம் கெட்டு போய் கிடக்கிறார்களே, பாவத்திலே அழிந்து கொண்டிருக்கிறார்களே, அவரை மீட்பதற்கு யாரை நான் அனுப்புவேன் என்று கேட்கும்போது ஏசாயா அங்கே என்னை அனுப்பும், நான் போகிறேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். என்னை அனுப்பும் என்று அங்கே அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம், அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். நாம் கூட நம்முடைய தொழுகையிலே நம்மை அர்ப்பணிக்கும் போது பரிசுத்த ஆவியானவரால் உணர்த்தப்பட்டவர்களாக நம்மை கடவுளுக்கு அர்ப்பணிக்கும் போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் மற்ற மக்கள் எல்லாருக்கும் கண்டித்து உணர்த்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் செய்த அதே வேலையை நாம் செய்வதற்கு நம்மை அர்ப்பணித்தோமானால் அந்த தொழுகை தான் உண்மையான தொழுகை என்பதை புரிந்து கொள்ள இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். நம்ம அர்ப்பணிக்கிறோமா? அருமையான ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷனில் கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு திருச்சபையில் பாஸ்டர் அவர் மெசேஜ் கொடுத்துருக்கும் போது கடவுளை விசுவாசிக்கிறீர்களா, எல்லாரும் கரங்களை உயர்த்துங்கள் என்று சொன்னோடனே எல்லாரும் கரங்களை உயர்த்துவார்கள். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள், அறிக்கையிடுங்கள், நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றோடனே அவர்கள் ஆமேன் ஆமேன் என்று கரங்களை உயர்த்துகிறார்கள். மற்ற மக்களுக்கு உதவி செய்வீர்களா என்று சொன்னோடனே அதற்கு எல்லாரும் கரங்களை உயர்த்துகிறார்கள். கடைசியாக அநேக மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், ஊழியத்துக்கு யாரெல்லாம் போகிறீர்கள், கரங்களை உயர்த்துங்கள் சொன்னோடனே ஒருவருமே கரங்களை உயர்த்த மாட்டார்கள். அங்கே அமைதியாக உட்கார்ந்திருப்பதை நான் அந்த இல்லஸ்ட்ரேஷனில் அங்கே சொல்கிறார்கள். அப்போ நம்முடைய நிலைமையும் அதே போல் தான் இருக்கிறது. நாம் வருகிறோம், ஆராதனை என்ற பேரில் பாடுகிறோம், ஏதோ பல காரியங்களை செய்கிறோம். கடைசியிலே நம்மை அர்ப்பணிக்கிற அந்த தருணம் வரும்போது நாம் அமைதியாக இருக்கிறவர்களாக காணப்படுகிறோம், எந்த ஒரு பதிலும் இல்லாமல் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆராதனை உண்மையான ஆராதனையாக இருக்க முடியாது, அது ஆவியுள்ள ஆராதனையாக இருக்க முடியாது. நம் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டவர்களாக, பரிசுத்த ஆவியை நம் உள்ளத்திலே பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினாலே நாம் கண்டித்து உணர்த்தப்பட்டவர்களாக, அவருடைய அழைப்புக்கு நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக ஆராதிக்கும் போது அந்த ஆராதனை, அந்த தொழுகை தான் அது உண்மையான தொழுகையாக இருக்க வேண்டும். அதைத்தான் இயேசுசாமி சொல்லுகிறார், உண்மையாய் கடவுளை தொழுது கொள்ள விரும்புகிறவர்கள் கடவுளை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கிறது, நாம் கடவுளை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள விரும்புகிறோமா? முதல்ல அதை நாம் யோசிக்கதான் இன்று அழைக்கப்படுகிறோம். கடவுளை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், அவரை உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாக அங்கே காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்ம எடுத்து பயன்படுத்துவார். அப்பதான் நம்ம ஆராதனை அது உண்மையான ஆராதனையாக இருக்க முடியும். கடவுளை உண்மையாக ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தங்களை அர்ப்பணித்தவர்களாக அங்கே தொழுது கொள்வார்கள் என்பதை உணர்ந்து நாம் கடவுளை தொழுது கொள்ள என்று அழைக்கப்படுகிறோம். நம்மை கடவுளுடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றி உம்முடைய ஊழியத்திலே பயன்படுத்த அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோம். சொல்லும்போது கடவுள் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். சுட்டரிக்கும் அக்கினியா சுத்திகரித்தம்மை மாத்திடுமே, சுட்டரிக்கும் அக்கினியா சுத்திகரித்தன்னை மாற்றிடுமே, ஆவி ஆத்மா சரீரமா
ஆண்டவர் இயேசுவே படைக்கிறேன். ஆவியாத்மா சரீரமாய் ஆண்டவர் இயேசுவே படைக்கிறேன். ஒப்புவித்தேனையனே உம் சித்தம் செய்ய தந்தேனே. முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஒப்புவித்தேனையனே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்து உறுதி செய்து கொள்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சரள பிதாவாக தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே கமலநாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்வெடுப்பது பிறந்தார். பந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கப்பட்டு பாதத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தை தேர்ந்தெடுத்தார். பரமத்துக்கே சரள பிதாவாக தேவன் வாழ்வாசிக்கிறார். ஆவிடத்தில் உயிர்த்தோரின் ஞானத்திற்கு வருவார். பரிசுத்த விசுவாசிக்கிறேன். பொதுவார்க்கு பரிசுத்தவையும் பரிசுத்த உடைக்கமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவரும் ஆவியோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். சேர்ந்து ஜெபிப்போம். பரமண்டல எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் மரமிடத்திலே செய்து புறப்பூமியில் செய்வதாக. அன்றல் அப்பத்தை எங்கள் தாரும். எங்களுக்கு விரோதமாக மன்னிக்கிறது போல குற்றங்களை மன்னியும். எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்கு பிராணத்தையும் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் விடுவிகளே. ஆமேன். உட்காருவோம். சபைக்குரிய அறிவிப்புகள் வாசிக்க கேட்போம். 26-21 ஞாயிற்றுக்கிழமை திருச்சபையின் அறிவிப்புகள். இன்று காலை 8:30 மணி ஆன்லைன் மூலமாய் நடக்கும் ஆலய ஆராதனையில் கலந்து கொள்ளும் திருச்சபை மக்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நல் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். அரசு அறிவிப்பு மற்றும் வழிகாட்டுதல்படி இந்த கொடிய கொரோனா நோய் தொற்றிலிருந்து நம்மை நாமே தற்காத்துக் கொள்ள வேண்டும். நாம் விடுதலையோடு ஆலயத்தில் வந்து ஆண்டவரை துதிக்க ஆலயங்கள் எல்லாம் சீக்கிரத்தில் திறக்கப்பட நாம் அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். அதுபோல இந்த கொரோனா நோய் முற்றிலும் நம் தேசத்திலிருந்து அகற்றப்பட வருகிற கல்வி ஆண்டில் ஸ்கூல் காலேஜுகள் திறக்கப்படவும் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம்மை பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. நம் திருச்சபை மக்களுக்காகவும் நமது கிளைச்சபை தூய யோவான் ஆலயம், ஐயப்பந்தாங்கல், நல்மேப்பர் ஆலயம் 2ஆம் கட்டளை மற்றும் வெற்றி சிலுவை ஆலயம் ஆகாஷ் நகர் திருச்சபை மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். அதுபோல நமது ஆயர் திரு ஜெயசீல ஞானாதிக்கம் ஐயா அவர்களுக்கு குடும்பத்தாருக்கும் செக்ஷன் குடும்பத்தாருக்கும் மற்றும் நமது கிளைச்சபைகளில் ஊழியர்களாக இருக்கும் திரு கடாட்சம், திரு தீர்த்தபதி, திரு ரஞ்சித் அவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சந்தா காணிக்கைகளை தவறாது ஆலய முகப்பில் வைக்கப்பட்டுள்ள காணிக்கை பெட்டியில் போடலாம். நேரில் வர இயலாதவர்கள் ஆன்லைன் மூலமாக செலுத்தலாம். நமது போரூர் தூய மத்திய ஆலய ஆன்லைன் முகவரி கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. நிறைய தேவைகள் உண்டு. எனவே காணிக்கைகளை தாராளமாய் கொடுங்கள். கர்த்தர் உங்களை உங்கள் வருமானத்தை வர்த்திக்க பண்ணுவாராக. ஆமீன். அன்பானவர்களே, நம்முடைய ஆலயத்தில் நமக்கு நெருக்கமானவர்கள், தன்னுடைய வாழ்வை திருச்சபையின் திருப்பணியில் இணைத்து கொண்டவர்கள் அநேகர் நம்முடைய உறவிலிருந்து இந்த கொடிய தொற்றின் காலங்களிலே பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே துயரத்திலும் துன்பத்திலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் நிறைவான ஆறுதலை, சமாதானத்தை தந்து விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படியாய் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். கடந்த 2 மாதங்களில் திருமதி எமிலி தனராஜ் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி, திரு ஜெபமணி கிடியன் 20ஆம் தேதி ஏப்ரல் மாதம், மிஸ் பெஸ்ஸி 28ஆம் தேதி ஏப்ரல் மாதம், திரு அன்பா இயேசுபாதம் 30ஆம் தேதி ஏப்ரல் மாதம், திரு எபினேசர் 2ஆம் தேதி மே மாதம், திரு ஜேசுபாதம் 3ஆம் தேதி மே மாதம், திரு ஸ்டான்லி சாம் 13ஆம் தேதி மே மாதம்,
திரு அகஸ்டின் நம்முடைய வாலிப ஐக்கிய சங்கத்தின் முன்னாள் செயலர் திரு அகஸ்டின் அவர்கள் 14ஆம் தேதி, திரு டிவி ராஜன் 15ஆம் தேதி மே மாதத்திலே அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். திரு ஜோசப் டி 16ஆம் தேதி மே மாதம், மிஸ்டர் பாலஸ் பொன்சிகாமணி 18ஆம் தேதி மே மாதம், திரு இன்பராஜ் விஎஸ் ஐயா அவர்கள் 21ஆம் தேதி, திரு மெய்சன் ராஜ் ஐயா அவர்கள் 27ஆம் தேதி மே மாதம், திருமதி சுசீலா 29ஆம் தேதி மே மாதம் அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். திரு கிரேஸ் கற்பகம் ஒய்ஃப் திரு அன்பு அவருடைய மனைவி 8ஆம் தேதி ஜூன் மாதம் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். நம்முடைய சபையினுடைய உறுப்பினர் திரு பாஸ்கர் அவருடைய தகப்பனார் அவர்களும் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். தன்னுடைய குடும்பத்தின் உறவுகளை எழுந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கடவுள் ஆறுதலை சமாதானத்தை கொடுத்து வழிநடத்தும்படியாக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் தாமே உலகத்தினால் கொடுக்க முடியாத ஆறுதலை சமாதானத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து விசுவாசத்தில் உறுதிப்படுத்த திருச்சபையாக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் அன்பான சகோதர சகோதரிகளை இழந்திருக்கிறோம். துயரத்தில் துன்பத்தில் ஆழ்ந்திருக்கும் பிள்ளைகளை ஆற்றும் தேற்றும் சமாதானப்படுத்தும் உறுதிப்படுத்தும். இந்த தொற்று காலங்களிலே இப்படிப்பட்ட உயிர்கள் பறிக்கப்படுகிறது. ஆண்டவரே, நாங்கள் ஏன் என்று ஆராய்ந்து பார்க்க முடியாமல் இருக்கிறோம். இருப்பினும் நீர் எங்களை தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர், எங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர். நீர் தாமே எங்களுடைய உள்ளங்களை உடைய ஆறுதலினால் சமாதானத்தில் கொடுத்து அந்த வெற்றிடத்திலே நீரிருந்த பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பன் எழுந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை, கணவன் எழுந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை, ஆண்டவரே மனைவி எழுந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை, உடன் பிறந்தவர்களை எழுந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் ஆற்றி தேற்றி விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி அவருடைய கண்ணீரை நீ துடைக்க முடியாமல் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இன்னும் இந்த தீமையான காலங்களிலே பலகீனத்தோடு சுகவீனத்தோடு சிகிச்சை பெற்று வருகிற எங்களுடைய திருச்சபையுடைய ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே விரைவில் குணப்படுத்தி சுகப்படுத்தும்படியாக வேண்டுகிறோம். கேட்க மன நன்மையினால் நிரப்பும். ஒவ்வொருவரையும் நீ ஆறுதல் படுத்தும். இயேசு கிறிஸ்துவிலே வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் அநேகரை நாம் இழந்திருக்கிறோம். உறவுகள், குடும்பத்தின் பிள்ளைகள், உலகத்தில் நண்பர்கள், தெரிந்தவர்கள் அனைவரையும் நாம் இழந்திருக்கிறோம். அநேகர் பல பாதிப்பிலிருந்து சுகம் பெற்று வந்திருக்கிறார்கள். கடவுள் இந்த நாட்களில் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த வாழ்வின் பயணத்திலே நம்மை தற்காத்து கொள்ளும், பாதுகாத்து கொள்ளவும் அரசாங்கம் கொடுத்துக்கிற ஆலோசனைப்படி நம்முடைய வாழ்வை தற்காத்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இந்த கொடிய தீமை எடுக்கப்பட, அகற்றப்பட அனைவருமாக நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய சந்தா காணிக்கைகளை ஆலயத்தை கொண்டு வந்து படைக்கும்படி உங்களை அன்போடு நினைவுபடுத்துகிறேன். சூழ்நிலை தெரியும், இருப்பினும் நம்முடைய திருச்சபையின் தேவைகள் இருக்கிறது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய உதவியை செய்யும்படி உங்களை அன்போடு நினைவுபடுத்துகிறேன். பிறந்த நாள், திருநாள் காவலை பெயர்களை வாசிக்கிறேன். இன்று 20/6/2021 திருமதி ஏ எலிசபெத் வசந்தகுமாரி, திருமதி கிளாரன்ஸ் மெர்லா, மாஸ்டர் ஜே ஜெரின் ஆல்பர்ட், மிஸ்டர் என் மேகநாதன், திரு சாம் செல்வகுமார், திருமதி எஸ் ஷீபா ஹெலன். 21ஆம் தேதி திரு ஏ சாமுவேல் நம்பிராஜன், திருமதி ஆலிஸ் துரைராஜ், செல்வி தேவப்பிரியா, திருமதி ஜீவா ஜியோஜின், மாஸ்டர் ஜே ஜெஸ்ரின் ஆண்ட்ரூ, திரு ஜே மோசஸ், திரு மோசஸ் ராஜா சிங், திருமதி டி சுசீலா. 22ஆம் தேதி திரு எஸ் ஏஞ்சல்சன் ராஜ்குமார், திருமதி பி மரியா விமலா, செல்வி பிரின்சி எப்சிபா. 23ஆம் தேதி திருமதி பி ஜெனிஃபர் கிரேஸ், திரு ஏ அருண், திருமதி பிளஸ்ஸி பேபி ஆர் ஜெபத் ஜாஷுவா, திருமதி எம் மேக்தலின், செல்வி ஷைனி பிரீத்தி,
திரு சுசில் செல்வி வி ஜெனிஃபர். 24ஆம் தேதி செல்வி எஸ் ஃப்ரீடா ஜாஸ்மின், செல்வி ஜெயபிரபா, மாஸ்டர் ஜெர்மி பிரின்ஸ், செல்வி வி ஜாஸ்லின் ஜபா, பேபி கெவின் ராஜன் சாமுவேல், திரு எம்டி சாமுவேல். 25ஆம் தேதி திருமதி அருணாபாய் கண்ணையன், திரு ஜே பெனிசன், திரு டென்சில் ஜபஸ், திரு கிஷோர் சந்தர், திருமதி வேலட் கெட்சியா. 26ஆம் தேதி திரு ஆர் அன்பு, மாஸ்டர் ஏ ஜெரமியா, திருமதி மரியா மேக்தலின், செல்வி ரெப்லின் பியூலா ரித்தியா. திருமண நாளை காணுகிறவர்கள் 20ஆம் தேதி திருமதி பிரின்ஸ் ஜபராஜ், 21ஆம் தேதி திருமதி பால் ஆரோக்கியதாஸ், 23ஆம் தேதி திருமதி ஜான் மனோவா, திருமதி பீட்டர் ஜான் பாக்கிராஜ், திருமதி ஜான்சன் கோயில்ராஜ் ஆகியவர்கள் திருமண நாளை காணுகிறார்கள். கடந்த வருடம் முழுவதும் வழிநடத்தி வந்த ஆண்டவர் பிள்ளைகளை புதிய ஆண்டிலே புதிய நன்மை கிருபையினாலே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பரிசுத்த விவாக அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், போரூர் குருசேகரம், போரூர் தூய மத்திய ஆலயம் நமது சபையை சேர்ந்து திரு பக்தகுமார், திருமதி சூர்யா பக்தகுமார் என்பவர்களின் மகன் செல்வன் பால் தம்பையா என்பவருக்கும், சென்னை பேராயம், திருப்போரூர் குருசேகரம், கேளம்பாக்கம் சிஎஸ்ஐ நல்மேப்பர் ஆலயத்தை சேர்ந்த திரு சிம்சன் துரை, திருமதி சந்திரிகா என்பவர்களின் மகள் செல்வி பிஜிதா ராணி என்பவருக்கும் பரிசுத்த மெய்விவாகம் நடைபெறப் போகிறது என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கிறேன். இவர்கள் இருவரும் இந்த திருமணத்தில் ஒன்றாக இணைப்படக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் ஏதாவது இருப்பின் அதை சபையின் குருவானவருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவருக்கு முதலாம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், போரூர் குருசேகரம் தூய மத்திய ஆலயத்தை சேர்ந்த திரு பி கிறிஸ்டோபர், திருமதி ஜெபசிலி என்பவர்களின் மகள் செல்வி சி ஜெபராணி ஏஞ்சல் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை, கோவை திருமண்டலம், கோயம்புத்தூர் சிஎஸ்ஐ கிரைஸ்ட் சர்ச்சை சேர்ந்த திரு ஒய் ராஜன், திருமதி பட்டுக்கனி என்பவர்களின் மகன் செல்வன் ஆர் ரீகன் ராபர்ட் என்பவருக்கும் பரிசுத்த மெய் விவாகம் நடைபெறப் போகிறது என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கிறேன். இவ்விருவருக்கும் இத்திருமணம் நடைபெறக்கூடாது என்ற நியாயமான தடை காரணம் இருந்தால் அதை சபையின் குருவானவருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவருக்கு இரண்டாம் அறிக்கை. மீண்டும் ஆண்டு நாம் மிகமைக்காக நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனை 127வது பாடல் குணப்படு பாவி என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடும். தேவ
மனுஷியை போல் மனம் பகைத்த பேதுரு போல் தேவனுக்கேற்காக தீமை செய்ய கூவின் புலம்புதலாவியின் சொற்பாடி குணப்படு பாவி தேவ கோபம் வருமேவி இப்போ குணப்படு பாவி தேவ கோபம் வருமேவி உன்னை நீ நம்பாதே எவரையும் நம்பாதே உன்னை நீ நம்பாதே எப்பொருளையும் நம்பாதே தன்னை பலியிட்டு தரணி விட்டவர் நின்னையும் ரட்சிப்பார் அன்னவரை பற்றி குணப்படு பாவி தேவ கோபம் வருமேவி இப்போ குணப்படு பாவி தேவ கோபம் வருமேவி. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற எங்கள் பரிசுத்தமிழ் அன்பின் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இந்த 3வது வாரத்தின் ஓய்வு நாளிலே நம்முடைய வழிபாட்டில் பங்கு பெறவும், உம்மை துதித்து ஸ்தோத்திரித்து ஆண்டவரை உம்மை புகழ்ந்து பாடவும், ஆண்டவருடைய திருவார்த்தைகள் கேட்க நீர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் எவ்விதமாக உம்மை தொழுது கொள்ள வேண்டும் என்ற ஆண்டவரே வசனத்தை வார்த்தைகள் நாங்கள் கேட்டோம். ஆம் சுவாமி, நீர் கொடுத்திருக்கூடிய இந்த உலக வாழ்க்கையின் பயணத்திலே இப்பேற்பட்ட தீமையான காலங்களிலே நீர் கொடுத்திருக்கக்கூடிய தருணங்களிலே சுவாமி, ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் தொழுது கொண்டு உமக்கு உகந்த பிள்ளைகளாக உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக வாழ கர்த்தர் கிருபை செய்யும். இடங்களிலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவர் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தருடைய மகிமை பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக ஆண்டவரையும் பிறந்த நாள் திருநாள் காணுற பிள்ளைகளை புதிய ஆண்டின் ஆசீர்வாதம் திறப்ப முடியாது நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டு திருமணத்தில் இணைப்பட போகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆயத்தங்களை பொறுப்பேற்றுக் கொள்வீராக. எங்களுடைய போர் குருசேகரத்துக்காக ஜெபிக்கிறோம். தென்னிந்திய திருச்சபைக்காக, சென்னை பேராயத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்துக்காக, தமிழகத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த தீமையில விரைவில் எடுத்து போட்டு ஆண்டவர் சுபிச்சமான சுகமான ஒரு வாழ்வை எங்களுக்கு நிறைவேற விரைவில் அருளும்படியாக நான் ஜெபிக்கிறோம். நம்முடைய தூய கரங்களுக்கு தாழ்த்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய பிரசங்கள் வழிநடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவியாக வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் ஆசீர்வாதம் வழிநடத்தும் அனைவரோடும் இன்னும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆராதனைக்கு நிறைவாக பாமாலை 315 அன்போடு எம்மை போஷிக்கும் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். Bye.
சேர்ந்து ஜெபிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் விளமை பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவால் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, தாவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வர கடவோம் கர்த்தர் நாமத்தினாலே. ஆமேன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். காட் bless you.